ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தெரியுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு தேன் வந்து சாப்பிடுவோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் தேன் சாப்பிடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற தேன் வந்து சுத்தமான தேனா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து நீர் சோதனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு டம்ளர் தண்ணீரில் தேனை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா, அந்த தேன் வந்துட்டு நேராக டம்ளரோட அடிப்பகுதியில் சென்று அமர்ந்ததுன்னா அது வந்து ஒரிஜினலான தேன். கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது கலப்படம். ஏன் அப்படின்னா, கலப்படமான தேனில் வந்து சர்க்கரை பாவு வந்து சேர்த்துருப்பாங்க. சர்க்கரை பாவு வந்து எளிதில் வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்டை விரல் சோதனை அப்படின்னு ஒரு சோதனை இருக்குது. அதாவது கட்டை விரலில் சிறிதளவு தேனை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, தேன் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது போலியான தேன். அதாவது கட்டை விரலில் நீங்கள் வந்து தேனை அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பரவுனுச்சு அப்படின்னா அது போலியானதாக இருக்கலாம். உண்மையான தேன் வந்து கெட்டியாக இருக்கும். அது விரலில் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் பரவாது. இதுவும் வந்து இருக்குது. ரெண்டாவது சோதனை. அதுக்கப்புறம் தீப்பெட்டி குச்சி சோதனைன்னு ஒரு சோதனையை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சோதனையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு தீப்பெட்டி குச்சியை வந்து தேனில் நனைத்து அதில் தீயை பற்ற வச்சிங்க அப்படின்னா குச்சியில் எளிதில் தீப்பட்டுன்னா அது உண்மையான தேன். தீப்பற்ற வைப்பது கடினமாக இருந்ததுன்னா அது போலியானது. ஏன் அப்படின்னா, ஒரிஜினல் தேனுக்கு வந்துட்டு அது வந்து அந்த இடத்த வந்துட்டு ஆக்குபை பண்ணாமல் அது கெட்டித்தனம் இருக்கனால அந்த தீக்குச்சி வந்து ஈஸியாக வந்து எரியும். இதே ஏதாவது கலப்படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தீக்குச்சி வந்து அதோட ரியாக்ட் பண்ணி அது வந்து தண்ணியில் வந்து நனைஞ்சிற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அது எளிதில் தீப்பற்றாது. இது வந்து எளிய சோதனை. இது மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அடுத்த சோதனைனா, உண்மையான தேன் வந்து காலப்போக்கில் குளிர்ந்து இருக்கும். தேன் வந்து நீண்ட காலமாக திரவமாகவும் மென்மையாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போலியானதாக இருக்கலாம். அதாவது தேன் வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு அது கெட்டி ஆயிரும். அப்படி ஆகாமல் திரவமாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலப்படமான தேன். மனம் மற்றும் சுவையை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். உண்மையான தேனோட மனம் வந்து பூக்கள் மற்றும் தாவரங்களின் மனத்தை வந்து கொண்டிருக்கும். இதன் சுவையும் இயற்கையானது. அதே சமயம் போலியான தேனில் எந்த மனமுமே வராது. இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் தேன் எது, ஃபேக் தேன் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது எல்லாம் கலப்படமான தேன் தான். நீங்கள் தேன் வந்து ஒரிஜினலாகவே வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமானது. ஒருத்தரோட வெயிட்டை வந்து அதிகரிக்கவும் செய்யும், ஒருத்தரோட வெயிட்டை வந்து குறைக்கவும் செய்யும். அதுக்கு எல்லா குணமும் வந்து இந்த தேனுக்கு இருக்குது. தேன் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அது கரெக்டான சுத்தமான தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து காசை வந்துட்டு வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கலப்படமான பொருளை வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு நாம்ளே வந்துட்டு நோயை உண்டாக்கிக்க வேண்டாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.